ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கன அடியாக அதிகரித்துள்ளதை என்ற செய்தியாக பார்த்து வருகிறோம். மழையால் கர்நாடகாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 50,000 கன அடியாக தண்ணீர் வரத்தானது அதிகரித்துள்ளதை என்ற செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி ஆற்றில் மற்றும் அருவியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கேரளா, கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு உபரி நீரானது அதிகப்படியாக திறந்து விடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய இரு அணைகளில் இருந்தும் சுமார் 44,800 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மேலும் படிப்படியாக அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுமார் 75,000 கன அடி வரை நீர்வரத்து கடக்கக்கூடும் என மத்திய நீர்வளத்துறை ஆணைய அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர். இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று மாலை 32,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை படிப்படியாக உயர்ந்து 50,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து இன்று மாலைக்குள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்றுப்பகுதியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணன்.